தமிழ்நாட்டில் பரவலாக மழை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பல மாவட்டங்களில் கனமழை. இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக புயல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. புயல் வருமா, வந்தால் எந்த அளவு பாதிப்பு ஏற்படும், எந்தெந்த மாவட்டங்கள் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு ஸ்ரீகாந்த். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஒரு கனமழை அப்படிங்கிறது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெஞ்சிட்டு இருக்கு. அது எத்தனை நாளைக்கு தொடரும், எந்தெந்த மாவட்டங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கிற அந்த சுழற்சி காரணமாக கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலை காற்று வலுவாக இருக்கு. அந்த மேலை காற்று ஈரப்பதத்தை, மழை மேகங்களை தெற்கு கேரளா மற்றும் கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதிகளில் அந்த மலைமுகடுகளில் அடிக்கும்போது நம்ம பரவலாக கனமழையை பார்க்குறோம். கிட்டத்தட்ட சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் ஒரு பீக் சர்ஜில் எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மழையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு இந்த சுழற்சியானது இலங்கை அருகே நீடிக்கும் நிலையில் இந்த 2 நாட்கள் பரவலாக நம்ம கன்னியாகுமரி, தெற்கு கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக பகுதிகள், வால்பாறை, நீல்கிரிஸு, திண்டுக்கல்லேருந்து தேனியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நம்ம பரவலாக கனத்த மழையும் சில இடங்களில் மிக பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் மழை இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட பெரிய அளவில் கடந்த சில நாட்களாக இல்லை. இன்னைக்கு காலையில் மட்டும்தான் லேசாக இருந்திருக்கு. இன்னும் தொடருமா இது? இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் அது டெல்டாக்கும் தென் தமிழகத்துக்கும் ஏதுவான ஒரு லொக்கேஷனில் அது இருக்கிறதுனால மழை பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு கீழே தான் மழை பெஞ்சிட்ருக்கு. வடகடலோர தமிழகத்தில் நமக்கு சாதகமாக இல்லாததுனால காலை நேரங்கள் அந்த சுழற்சியின் காரணமாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்கள் நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்னாடி, அதாவது வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு ஒரு வாரம் முன்னாடி எப்படி அதிகாலை நேரங்களில் சில சமயங்களில் மழை ஆங்காங்கே பெய்யுமோ அந்த மாதிரி நம்ம சென்னையில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு சென்னையில் பெரும்பாலும் இந்த கடந்த சில தினங்களில் மழையும் இல்லை. வரும் நாட்களிலும் இந்த சுழற்சியானது மேலும் கிழக்கே நகர்ந்து வங்கக்கடல் பகுதியை அடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்போது இன்னும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறையுமே தவிர கூடுவதற்கான வாய்ப்புகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைவு. அதாவது ஒரு பக்கம் கனமழை நீடிக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததா ஒரு புயலுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தை மையமா வச்சுதான் இது இருக்கும்னு சொல்லப்படுதில்ல. இந்த கணிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? புயலால பாதிப்பு ஏற்படுமா? அதாவது கன்னியாகுமரி ஹாட்ஸ்பாட்டுங்கிறது மழையை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வீரியமாக இருக்கிறதுனால மலைமோடுகளில் அந்த மழை மேகங்கள் இடிக்கும்பொழுது அதீத கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பட் புயலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 2 நாட்கள் 48 மணி நேரம் கழிச்சு இப்போ இலங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடல் பகுதியில் அடையும் போது, தென் மத்திய வங்கக்கடல் பகுதியை அடையும் போது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது மாறினதுக்கு அப்புறம் பெரும்பாலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தான் வானிலை படிவங்கள் காட்டுகின்றன. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய புயல்கள் பெரும்பாலும் வடமேற்கு இல்லை வடகிழக்கு திசையில தான் நகரும். வடமேற்கு திசையிலோ இல்லை வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வரும் சூழல் ரொம்ப குறைவு. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் பட்சத்தில் பெரும்பாலும் அது வட திசையில் நகர்ந்து ஆந்திராவுக்கு அப்பால், அதாவது ஒரிசாவோ இல்லை வெஸ்ட் பெங்காலோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர தமிழகத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வேகமாக இருக்கும். அந்த பீக் மான்சூன் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேகமாக அடிக்கக்கூடிய நிலை தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தெற்கு கேரளாவையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தரைக்காற்று மிக பலமாக இருக்கும். கடலும் ஓரளவுக்கு கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய சூழலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு புயல் வந்தாலும் கூட ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, நகர்ந்து செல்லும் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அதாவது நேரடி பாதிப்பு நமக்கு இருக்காது. பட் ஆனால் என்னன்னா, இந்த சுழற்சியின் காரணமாக மேற்கிலிருந்து காற்று வலுப்படும் போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். பட் புயலின் காரணமாக நேரடி பாதிப்பு, அதாவது காற்றின் பாதிப்புங்கிறது பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைவான வாய்ப்பே இருக்கு. அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் 40-42 டிகிரி வரைக்கும் போன வெயில் மறுபடியும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை அது குறைஞ்சிடுமா?
மேற்குட்புற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கோடைக்காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு கோடைக்காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதாவது கோயம்புத்தூர், அப்புறம் வந்து பொள்ளாச்சி போன்ற, திருப்பூர் பொள்ளாச்சி போன்ற பகுதிகள் வந்து கோடைக்காலம் வந்து பெரும்பாலும் முடிஞ்சு விட்டது. அவங்களுக்கு இதுக்கு மேலே இருக்காது. வட கடலோர தமிழகம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற இந்த மாவட்ட பகுதிகளில் வெப்பத்தின் நிலை சற்று அதிகரிக்கலாம். அதுவும் வந்து மேற்கிலிருந்து காற்று வலுப்பெறும்போது சாதாரணமாக நமக்கு வந்து கடல் காற்று சென்னை போன்ற பகுதிகளில் உள்ள வராது. சென்னைக்கு வந்து மிக அதிக பலனை கொடுக்கறது அந்த கடல் காற்று தான். இப்போ ஒரு 12-1 மணிக்கு கடல் காற்று வந்துருச்சுன்னா நமக்கு வெப்பம் தணிஞ்சிரும். மேற்கிலிருந்து காற்று ரொம்ப வலுவாக இருக்கும்போது இந்த கடல் காற்று ஊடுருவதற்கு வாய்ப்புகள் குறையும். அப்போ என்ன ஆகுனா 4-5 மணி வரைக்கும் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும். இந்த 42-43 போலனா கூட கிட்டத்தட்ட ஒரு 37-38ங்கிறதே வந்து 4-5 மணி வரைக்கும் நீடிக்கும். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த வெப்பத்தின் தாக்கம் நீண்ட நேரம் அந்த 38-39 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய சலனமானது அதீத தீவிரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு புயலாக மாறாத பட்சத்தில் வெப்ப அலைக்கான சாத்தியக்கூறுகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைவுன்னு தான் சொல்லுவேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.